அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல பலத்த மழை, அதனைத் தொடர்ந்து பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகும். நவம்பர் 12ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை அதிகரிக்க தொடங்கும். 15 முதல் 19க்கு இடைப்பட்ட நாட்கள்ல 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 21ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அதன் காரணமா 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையும் நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய இருக்கு. ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளால பருவமழை தீவிரமடைய இருக்கு. தற்போது நவம்பர் 15ஆம் தேதிக்குள் மழை இடையூறுடன் கிடைக்கக்கூடிய இடைவெளி நாட்களை பயன்படுத்தி விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தங்களது பிற பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது.